நீட்
வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ஒன்றிய அரசே பாஜகவே ஒன்றிய அரசே பாஜகவே ஒன்றிய அரசே பாஜகவே ஒன்றிய அரசே பாஜகவே நீட் தேர்வை ரத்து செய் நீட் தேர்வை ரத்து செய் தமிழ்நாட்டின் மாணவர்களே தமிழ்நாட்டின் மாணவர்களே தமிழ்நாட்டின் மாணவர்களே தமிழ்நாட்டின் மாணவர்களே நீட் தேர்வை முறியடிப்போம் நீட் தேர்வை முறியடிப்போம் நீட் தேர்வை முறியடிப்போம் நீட் தேர்வை முறியடிப்போம் மாற்றம் வேண்டும் 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 நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் ban need 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 ஓடாதே 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 ஓயாதே 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 போராட்டங்கள் ஓயாதே போராட்டங்கள் ஓயாதே down down need exam down down need exam down down need exam down down need exam up up students struggle up students struggle up students struggle up students struggle வெல்லட்டும் 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 நீட் தேர்வை ரத்து செய்ய நீட் தேர்வை ரத்து செய்ய நீட் தேர்வை ரத்து செய்ய நீட் தேர்வை ரத்து செய்ய நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் ஐஎஸ்எஃப் எஸ்எஃப்ஐ ஐஎஸ்எஃப் எஸ்எஃப்ஐ ஐஒய்எஃப் ஐஒய்எஃப் ஐஎஸ்எஃப் ஐஎஸ்எஃப் டிஒய்எஃப்ஐ 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 என்எஃப்ஐ8 பா என்எஃப்ஐ8 பா இணைந்து நடத்தும் ஆர்ப்பாட்டம் இணைந்து நடத்தும் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் 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 இன்குலாப் ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் அவங்க வருஷம் முன்னாடி வேலைக்கு அவங்க பேசுறவங்க சொல்லுவாங்க செக் 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 अभी थोड़ा पकड़ लो போலாமா down down mic down mic down ready இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் இந்திய மாணவர் சங்கம், அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம், ஏஐஒய்எஃப், டிஒய்எஃப்ஐ, அதே போல என்எஃப்ஐடபிள்யூ, ஐடுவா இப்படி பல்வேறு அமைப்புகள் தமிழ்நாடு முழுக்க ஒன்றிணைந்து பல்வேறு இடங்கள்ல இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் அதுவும் இந்த சூழல்ல நடத்த வேண்டிய தேவை என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரும் எக்ஸாம் முடிஞ்சதும் அதோட அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க போயிடுறாங்க. ஆனா இது போன்ற அமைப்புகள், குறிப்பாக மாணவர் நலன்ல அக்கறை கொண்ட இது போன்ற அமைப்புகள் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நாங்கள் தொடர்ந்து களத்தில் நின்று செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். நமக்கு தெரியும், மே 3ஆம் தேதி நீட் தேர்வு என்பது நாடு முழுக்க நடந்தது. அந்த நீட் தேர்வுல கொஸ்டின் பேப்பர் லீக் என்பது எக்ஸாமுக்கு பல மணி நேரங்கள் முன்பாகவே நடந்தது, பல நாட்களுக்கு முன்பாகவே நடந்தது. அதை ஒட்டி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, மத்திய அரசு இந்த தேர்வை ரத்து செய்யறாங்க. திரும்பவும் மறுதேர்வு என்பது அறிவிக்கிறாங்க. இந்த மறுதேர்வு என்பது அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு கிட்டத்தட்ட இந்திய நாடு முழுவதும் 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அவங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுல தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமே 4க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சம்பவம் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. ஆனால் இது குறித்து ஒன்றிய அரசு வாய் திறக்க மறுக்குது. எதையுமே ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள்
பேச மறுக்கிறாரு. இங்கதான் நமக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னு சொன்னா, ஒரு கல்வி அமைச்சராக இருந்து கொண்டு கல்வியில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து இந்திய நாடு முழுக்க மாணவர்கள் குரல் எழுப்பும் போது அவர் ஏன் தன்னுடைய வாயை இறுக்கமா மூடிக்கிறார்? ஏன் அவரால் பேச முடியல? பதில் சொல்லுங்க. பதில் சொல்வதற்காகத்தான் நாங்க எல்லாரும் இந்த நாட்டின் சார்பாக உங்களை பிரதிநிதியா நிறுத்தி இருக்கிறோம். ஆனால் அவர் தொடர்ந்து எந்த ஒரு பதிலையுமே இந்த மாணவர்களுக்கு கொடுக்க மறுக்கிறார். எனவே மாணவர்களாகிய நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்கள் கல்வி அமைச்சராக இருப்பதற்கே லாய்க்கு கிடையாது, நீங்கள் உடனடியாக பதவி விலகணும்னு சொல்றோம். ஆனா இது குறித்து என்ன நமக்கு ஒன்றிய அரசு பதில் சொல்லுது? கிட்டத்தட்ட இந்த வழக்கை எல்லாத்தையும் சிபிஐக்கு மாற்றி இருக்கிறாங்க. இந்த 2026 பேப்பர் லீக் என்பது சிபிஐ ஹேண்டில் பண்ணக்கூடிய 18வது வழக்கு. இதுல என்ன தீர்ப்பு, என்ன ஜட்ஜ்மெண்ட், என்ன கன்விக்ஷன் இது வரைக்கும் கொடுத்திருக்கீங்க? எத்தனை பேரை கைது செஞ்சிருக்கிறீங்க? என்ன நடவடிக்கைக்கு போயிருக்குது? கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள்ல மட்டும் 140க்கும் மேற்பட்ட பேப்பர் லீக்ஸ் என்பது நடைபெற்றிருக்குது. அதுல இது வரைக்கும் ஒரு கேஸ்ல மட்டும்தான் தண்டனை என்பது வாங்கி கொடுக்கப்பட்டிருக்குது. பெரும்பாலும் இந்த மாதிரியான பேப்பர் லீக்ஸ்ல இன்வால்வ் ஆகுறவங்களா யாரு? குறிப்பா என்டிஏ ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மட்டும்தான் அதிக அளவுல இது மாதிரியான 60க்கும் மேற்பட்ட கேசஸ் வந்து அங்கதான் பதிவாயிருக்குது. அதாவது 60% மேற்பட்ட கேசஸ். அப்போ குறிப்பா வந்து என்டிஏ கவர்மெண்ட் அதோட பிஜேபியோடைய ஆட்கள் இந்த மாதிரியான பேப்பர் லீக்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றது ஒவ்வொரு கேஸோட இன்வெஸ்டிகேஷன்லயும் நமக்கு தெரிய வருது. ஆனால் அவர்கள் எந்த ஒரு தண்டனைக்கும் ஆளாக்கப்பட மாட்டாங்க. டெக்னாலஜி டெவலப் ஆயிட்டே போகுது. இப்போ வந்து எக்ஸாமோட பேட்டர்ன்ஸ் எல்லாம் மாறிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரியான டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்கும்போது வெளியே இருந்தே ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி அதுல வந்து ஆன்சர்ஸ் போட முடியும். அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ இதையெல்லாம் கவர்மெண்ட் எப்படி டீல் பண்ண போகுது? இதுக்கு நீங்க மாணவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில தொழில்நுட்பம் வளரும் போது எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் மாத்திரம் சொன்னா அதுக்கான செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் என்னன்றத கவர்மெண்ட் வெளிப்படையா சொல்லணும். இது பல லட்சம் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். கடந்த நீட் தேர்வுல வந்து மே 3ஆம் தேதி 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதி இருக்கிறதா நமக்கு புள்ளி விவரங்கள் இருக்கு. லாஸ்டா நடந்த நீட் தேர்வுல என்டிஏ வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சொல்றாங்க. பல பத்திரிகையில நமக்கு வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல சென்டர்ஸ்ல வந்து எக்ஸாம் எழுத போகல, எக்ஸாம் எழுத முடியல. அப்போ அட்டெண்டன்ஸ் ஷீட் என்ன? இதை ஒன்றிய அரசாங்கம் வெளியிடணும். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த தேர்வை நடத்துது, நீங்க வெளியிடணும். எத்தனை மாணவர்கள் இந்த எக்ஸாம் எழுதிருக்காங்க? அப்ப 2 லட்சம் மாணவர்கள் காணாம போயிட்டாங்களா? எக்ஸாம் எழுதலையா? இப்படிங்கிற பல சந்தேகங்கள் இந்த மறு தேர்வுல நமக்கு எழுது. அதனால மத்திய அரசும் கல்வி அமைச்சகமும் இதற்கு பொறுப்பான முறையில் பதில் அளித்திருக்க வேண்டும். ஆனால் இதுநாள் வரை பதில் அளிக்கவில்லை. தொடர்ந்து போராடக்கூடிய மாணவர்கள் மீது அடக்குமுறையை ஏவுறதும் அவங்கள பிடிச்சி ஜெயில போடுறது தான் இன்றைக்கு அரசாங்கங்களுடைய வேலைகளாக இருக்கிறது. அதை நாங்கள் இந்திய மாணவ சங்கம் போன்ற பல்வேறு அமைப்புகள் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வருகிறோம். அது மட்டும் இல்லாம தற்போது நாங்கள் சட்ட ரீதியாகவும் எங்கள் போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம். தொடர்ந்து இது மாதிரி பல பிரச்சனைகள், பல குளறுபடிகள் இந்த நீட் தேர்வில் நடந்திருக்குது. அதற்காக சட்ட ரீதியான போராட்டங்களையும் நாங்கள் முன்னெடுப்பதற்கான விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மிருதுலா, இந்திய மாணவ சங்கம் மாநில தலைவர். மிருதுலா, இந்திய மாணவ சங்கம். என்ன ஒர்க்கிங்க? எஸ்எஃப்ஐ தானே? ஏஎஸ்எஃப்ஐ. ஏஎஸ்எஃப் சார் இங்கிலீஷு இங்கே கொடுத்துடலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ. So protests are happening throughout the country on behalf of various organizations, including left student and youth organizations today. So we are demanding the ban of the NEET exams because of its commercializing nature. So we are demanding the complete banning of the NEET exam and the scrapping of NTA. So how it's affecting mainly here recently also with that? So there are lots of scams happening. There are a lot of issues happening. Recently there is news of some enactment being conducted so that this commercializing can be stopped.
But these scams are happening because of the market, crore rupee market behind the NEET exams and all kinds of exams. So unless this market is banned, these scams cannot be stopped. These question paper leaks or any such scams cannot be stopped. So we are we are demanding the complete ban of these exams. But even you have said about Dharmendra Pradhan also. Yeah. What is your demand towards that? So there must be someone who must take the responsibility for all these things happening in our country. So we are demanding that the education minister must resign because these issues have been happening continuously for a long period of time. It's not just this question paper leak. Even if we take CUT exams or NEET exams, this is happening regularly. So somebody must take responsibility for this. So we are demanding the resignation of the education minister, Dharmendra Pradhan. People have participated in this protest mainly. What was the organization mainly? Student organization? So this protest is conducted by left organizations, mainly ASF, SFI, and DYFI, AIYF, and IDWA and NFIW. What is your future plans after this So, legal action? yeah, actually, these protests will keep happening. Even if in Jantar Mantar, there's protests happening on behalf of the CJP. So until the resignation of this Dharmendra Pradhan and banning of NEET, these protests will happen continuously. Your good name and question? My name is Amar. I'm district president of SFI, South Chennai. Thank you so much. Amar, right? Amar.